கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி எழுப்புதல் செய்திகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பாக அல்லது நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 103வது சங்கீதத்திலே உள்ள 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 103வது சங்கீதம் 1ஆம் வசனம் 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது ஸ்தோத்திர ஜபம் என்று இதை சொல்லுவார்கள். இந்த ஜபம் தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் எந்த கிறிஸ்தவனும் இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற அந்த ஜபம். இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் அந்த ஜபத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சில திருச்சபைகளில் அந்த ஜபத்தை செய்வதில்லை. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஜபம் இருக்கிறது. அந்த ஜபம் கூட கிறிஸ்துவர்களுக்குள் சிலருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜபம், இந்த ஸ்தோத்திர ஜபம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிற இந்த ஸ்தோத்திர ஜபம் தெரியாதவங்களே இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஒரு பாஸ்டர் ஒரு மீட்டிங்கில் கேட்டார். அது ஒரு யூத் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் பாஸ்டர் கேட்குறார், வேதத்தில் இருக்கிற ஜபங்களிலே உங்களுக்கு எந்த ஜபம் மிகுந்த விருப்பமான ஜபம், மிகவும் இஷ்டமான ஜபம் என்று கேட்டார். அதில் ஒரு வாலிபன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிற ஜபம் தான் சார் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த பாஸ்டர் கேட்டார், ஏன் அந்த ஜபம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டார். அதுக்கு அந்த வாலிபன் சொன்னார், அந்த ஜபம் பண்ணாதான் மீட்டிங் முடியுது, அது மீட்டிங்கை முடிக்கிற ஒரு ஜபமாக இருக்கிறதுனால அதோட அந்த மீட்டிங் முடிஞ்சு போதே என்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு, அதனால தான் அந்த ஜபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் என்று சொன்னார். இப்படியாக இந்த ஜபம் எல்லாருக்கும் பிடித்த ஜபம். ஆனால் இந்த ஜபத்தில் ஒரு விஷயத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அருமையானவர்களே, ஆண்டவர் செய்த உபகாரங்களை நாம் மனமாற தியானிக்க வேண்டும். அவைகளை மறந்து விடாமல் நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். வேதத்தில் படித்து பார்ப்போமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் என்றால் இது ஆண்டவருடைய அனுக்கிரகம் என்று நம்ம வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் நிர்மூலமாகாதபடிக்கு உயிரோடு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய கிருபை என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த பரலோகத்தில் இருக்க நம்முடைய பிதா நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, நமக்கு என்ன தேவை என்று அறிந்து தேவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அருளி கொண்டு நமக்கு கொடுத்து கொண்டு நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறவரும், காத்து கொண்டு வழிநடத்துகிறவரும், நமக்கு வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறவருமாகிய அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவரை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர் செய்கிற நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் அவர் கொடுக்கிறத வாங்கி கொள்கிறாங்க, ஆண்டவரை மறந்துடுறாங்க.
ஆண்டவர் கொடுக்கறத வாங்கி கொள்றாங்க, ஆண்டவரை மறந்துடுறாங்க. அருமையானவர்களே, கர்த்தரை மறக்கிறவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் அழுகையும் பலவிதமான போராட்டங்களும் யுத்தங்களும் இருக்கும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இன்றைக்கு அதுதான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரை உதடுகளினாலே மட்டும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி உள்ளத்திலே அவரை மறந்து அவருக்கு விரோதமான வழிகளிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அவைகளில் ஒரு 5 நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தரை மறந்து ஜீவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைப்பார் என்று வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 32:18 வாசிக்க கேட்போம். உபாகமம் 32:18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்துவதன் நிமித்தம் கர்த்தர் அதை கண்டு கோபப்பட்டு மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று சொன்னாராம். பார்த்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு கர்த்தரை மறந்து விடுவோமானால், கர்த்தருடைய கற்பனைகளை மறந்து விடுவோமானால், கர்த்தருடைய ஒழுக்கத்தை மறந்து விடுவோமானால், கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை யோசித்து பார்க்காமல் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் அவருடைய முகத்தை நமக்கு மறைப்பார். நம்ம எந்த உதவி கேட்டாலும் செய்ய மாட்டார், நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார், நாம ஜெபம் பண்ணினாலும் பதில் தர மாட்டார். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அற்புதமான ஒரு உதாரணம் அது. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிப்போமானால், சவுல் ராஜாவும் ஆண்டவருடைய நன்மைகளை மறந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ததினாலே அவர் ஆண்டவரை தேடினாலும் விசாரித்தாலும் ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையானவர்களே, கர்த்தரை மறந்து விடுவோமானால் கர்த்தர் அவருடைய முகத்தை மறைப்பார். அவரிடத்திலிருந்து எந்த ஒரு அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உதவியும் சகாயமும் தர முடியாமல் கடைசியிலே நம்முடைய வாழ்க்கை மிகவும் அருவருப்பான, எந்த வகையிலேயும் நம்ம வாய்க்காத, ஜெயமாகாத எல்லா விதமான தோல்விகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோமாக. இரண்டாவதாக, கர்த்தரை மறக்கிறவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கும். கர்த்தரை மறந்து விடுகிறவருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கும் என்று 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கணும். குறிப்பாக அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை மறந்ததினாலே சத்துருக்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கு அங்கே யுத்தங்கள் மத்தியிலே அவர்கள் வாழ வேண்டியதாக இருந்தது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது, கர்த்தர் அவர்களை ஆசோரின் சேனாதிபதியாகிய செசராவின் கையிலும் பிலிஸ்தருடைய கையிலும் மோவாபிய ராஜாவுடைய கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அந்த ராஜாக்கள் எல்லாரும் இவர்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அவங்க வாழ்க்கை ஒரே யுத்தமும் போராட்டமாய் இருந்தது. ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து நன்றி இல்லாதவர்களாய் ஜீவிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பலவிதமான போராட்டங்களினால் சூழ்ந்து கொள்ளும்.
இங்கே 3 ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை மறந்ததினாலே அவர்களோடு யுத்தம் பண்ணி போராடினது போல நீங்கள் கர்த்தரை மறந்து கர்த்தருடைய பார்வையில நன்றியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால் உங்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து உங்களுக்கு போராட்டங்கள் நிறைந்திருக்குமோ, எத்தனை விதமான போராட்டங்கள் மத்தியில யுத்தங்கள் மத்தியில நீங்கள் வாழ வேண்டியதா இருக்குமோ தெரியலை. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நம்ம எச்சரிக்கிறார். கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்துவிடக்கூடாது. கர்த்தரிடத்துல நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறத நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் நன்றி உள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தர் செய்த உபகாரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தரை மறந்து விடக்கூடாது. 3ஆவதாக, கர்த்தரை மறந்து விடுகிறவர்களுக்கு வேற என்ன நடக்கும் என்று வாசித்தால் எரேமியா புஸ்தகத்திலேயும் கூட இன்னொரு விஷயத்தையும் வாசிக்கிறோம். எரேமியா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிப்போமானால், கர்த்தரை மறந்து விடுகிறவருடைய வாழ்க்கையில அழுகையும் துக்கமும் நிறைந்திருக்கும் என்று அங்க வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வழியை மாறுபாடாக்கி கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு உயர்ந்த ஸ்தானங்களிலே விண்ணப்பங்களை செய்கிற சத்தம் கேட்கப்படும். கர்த்தரை மறந்துட்டாங்களாம். அதனால அவங்க வாழ்க்கை அழுகையாய் மாறிவிட்டது. அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள். அழுது கொண்டு அப்பொழுது மறுபடியும் ஆண்டவரிடத்துல ஆண்டுடைய முகத்தை தேடினார்களாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவைகளை பெற்றுக்கொண்டு அவரை மறந்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக உருவாகி நம்முடைய வாழ்க்கை அழுகையினாலே நிறைந்திருக்கும், துக்கத்தினால் நிறைந்திருக்கும், வேதனைகளினால் நிறைந்திருக்கும். அப்பொழுது அழுது கொண்டே ஆண்டவரை தேடுவோம். கர்த்தாவே என்னை மன்னியும் என்று அப்பொழுது கேட்போம். அதற்குள்ளே விளைவுகள், கான்சிக்வன்சஸ் எப்படியெல்லாம் முடியுமோ, என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. ஆகவே கர்த்தர் கிருபையாய் நன்மைகளால் திருப்தியாக்கி இருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்து விடாமல், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறந்து விடாமல், கர்த்தரை மறந்து விடாமல், கர்த்தருக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று தீர்மானங்கள் எடுத்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் பலவிதமான நன்மைகளினாலே திருப்தி ஆகும். 4ஆவதாக, கர்த்தரை மறந்து விடுகிறவர்கள் கர்த்தரின் நன்மைகளை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று படிப்போமானால், கர்த்தருடைய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு நன்மை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் தண்டனை தருவார். இதை குறித்து நாம் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 78ஆம் சங்கீதத்தில் இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து நாட்டை விட்டு கானானுக்கு புறப்பட்டு வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 78ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. அவருடைய வழி பயணங்களை குறித்ததான விவரங்கள் எல்லாம் இதில் இருக்கிறது. அவர்கள் எப்படி விடுதலையாக்கப்பட்டார்கள், எப்படி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தார், வழிகளிலே அவர்களுக்கு அந்த பயணத்தில் 40 ஆண்டுகள் ஆண்டவர் எப்படி அவர்களை போஷித்தார், அவர்களுக்கு எப்படி நிழலாக இருந்தார், எப்படி உதவி செய்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், எப்படி அந்த அவர்களுக்கு கர்த்தர் அவர்களிடத்தில் பொறுமையாக இருந்து அவர்களை பாதுகாத்து வந்தார் என்கிற விவரங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே குறிப்பாக 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த மக்கள் ஆண்டவரை மறந்து விட்டார்கள்
என்று அங்கே வாசிக்கிறோம். 11ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவருடைய செயல்களையும் ஆண்டவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். மறந்துட்டாங்க. எவ்வளோ பார்த்தாங்க, எவ்வளோ அனுபவித்தார்கள், ஆனால் மறந்து விட்டார்கள், மதிக்கவில்லை. அதுக்கு தண்டனையை கர்த்தர் தருகிறார். அதற்கு தண்டனையாக கர்த்தர் அதற்கு உரிய தண்டனையை கொடுத்தார் என்று இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க, 31வது வசனம். 31. தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களை கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. அவர்கள் மேல் ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. கர்த்தர் அவர்களை சங்கரித்து போட்டு விட்டார். ஆக அருமையானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய செய்கைகளை நம்ம கண்ணார பார்க்கிறோம். கர்த்தருடைய அற்புதங்களை எத்தனையோ நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம், அவர் எவ்வளவு நல்லவராக இருந்து நமக்கு கிருபைகளை செய்தார். கிருபையை காண்பு கிருபையாக என்னெல்லாம் நமக்கு செய்தார், இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் நமக்கு அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் வாழும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது, ஆண்டவருக்கு துக்கம் உண்டாகும்படியான காரியங்களை செய்யும் பொழுது அவர் கோபப்படுகிறார். ஆண்டவர் கோபப்பட்டு சங்கரித்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். சங்கரித்து போடுவார், மரணத்துக்கு உட்படுத்துகிறார். இங்கே அவர்களை மரணத்துக்கு உட்படுத்தி விட்டார். ஆகவே கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கோபம் உன்னை மரணத்துக்கு உட்படுத்தும் அளவுக்கு வளர்றதுக்கு முன்பதாக, அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கோபம் வளருவதற்கு முன்பதாகவே இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், உபகாரங்கள் எல்லாம் மறந்து விடாமல் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அவரை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு எப்படியெல்லாம் நீ சேவை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதற்கேற்றபடி நீ ஜீவிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய மகன் ஒருவன் இருந்தான். திருடர்கள் அவனை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அவனை கடத்தி கொண்டு போயிட்டு பெற்றோர்கிட்ட இருந்து பல கோடிக்கணக்கான பணங்களை வாங்கிக்கலாம் என்று அந்த பையனை கொண்டு போயிட்டு ஒரு வீட்டில் மாடி மேலே ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அவன் மேலேருந்து கீழே எட்டி பார்க்குறான். அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னல் வழியாக பார்க்குறான். மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. சத்தம் போட்டு அவங்கள யாரையாவது கூப்பிட்டா இவங்க காதில் விழும், இவங்க இவனை பிடிச்சி அடிப்பாங்க, அல்லது அங்கேருந்து வேறு இடத்துக்கு எங்கேயாவது மாற்றிடுவாங்க என்று சொல்லி ஏதாகிலும் ஒரு உபாயம் பண்ணணுமே அப்படின்னு யோசித்தான். அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கழுத்தில் இருக்கிற சங்கிலியை எடுத்து கீழே போடுவோம், அந்த செயின் வந்து விழுந்த உடனே மேலிருந்து வந்து விழுது, எங்கிருந்து வந்து விழுந்துச்சு அப்படின்னு அவங்க அப்படி மேலே பார்ப்பாங்க. உடனே நம்ம சைகை காமிக்கலாம், அல்லது அந்த ஸ்லிப்பு எழுதி வச்சிருக்கிற இந்த ஸ்லிப்பு கீழே போடலாம், அதை கொண்டு போய் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் இவர் யோசித்து ஒரு ஸ்லிப்பை எழுதி வச்சு கையில் வச்சுருக்காரு. அந்த தங்கச்சங்கிலியை எடுத்து ஜன்னல் வழியாக கீழே போடுறான். அது மேலேருந்து வந்து கீழே விழுது. அப்போது ஒருத்தர் வந்தவர் உடனே அதை பார்த்துட்டு மேலே பார்ப்பாரு அப்படின்னு அந்த பணக்கார வீட்டு பையன் அங்கே யோசிச்சிருக்கிறான். இவர் மேலே பார்க்கல, இவர் இந்த சங்கிலியை கையில் எடுத்துட்டு இந்த பக்கமும் பார்த்துட்டு ஜேபில் போட்டுட்டு போயிட்டார். அவன் மேலே இருந்து ஏமாற்றம் ஏமாந்துட்டோமே, பாவி மேலே பார்ப்பான், மேலேருந்து தானே வந்து விழுந்துச்சு,
அப்படி நம்ம நினச்சா அவன் பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். மறுபடியும் அடுத்த இன்னொரு முறை மோதிரத்தை எடுத்து போடலாம் அப்படின்னு யோசித்தான். மோதிரத்தை எடுத்து கழட்டி போட்டான். அப்போது ஒருத்தர் வந்தாங்க. மோதிரம் மேலேருந்து வந்து விழுந்துச்சு. மேலேருந்து தங்க மோதிரம் வந்து விழுது, எங்கேருந்து விழுது அப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு அவன் யோசித்தான். இவங்க அந்த 2வது நபர் கூட மேலே பார்க்கல, அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இவர் போயிட்டார். நல்ல விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், செயின், மோதிரம், இப்படிப்பட்ட நல்ல பொருளெல்லாம் போட்டால் மேலே தூக்கி அவங்க மேலே பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இவன் என்ன பண்ணால் 3வது முறையாக ஒரு சின்ன பூத்தொட்டி ஒன்று அங்கே இருந்துருக்குது. அந்த பூத்தொட்டியை எடுத்துகிட்டு அடுத்த இன்னொருத்தர் வந்துட்டு இருந்தார், அவர் தலைமையில் போட்டார். அப்போது அந்த அடிப்பட்ட உடனே ஐயோ யார் இந்த பூத்தொட்டி அந்த தலைமையில் போட்டது, யாரா அவன் அப்படின்னு அப்போ தான் மேலே அவன் பார்த்தானா. கருமையானவர்களே, இந்த மாதிரி தான் மனுஷங்க கடவுள் கொடுக்குற நன்மைகள் எல்லாம் வரும்போது கடவுளை நோக்கி பார்க்கறது இல்லை. கடவுள் கொடுக்குற நன்மைகள்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க, கடவுளை மறந்துடுறாங்க. ஆனால் எப்போ பார்க்குறாங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அல்லது ஆண்டவர் ஏதாவது ஒரு சரியான ஒரு அடி கொடுக்கும்போது அப்போது மேலே அவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. அது மாதிரி தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நன்மையான காரியங்களை, நன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நீங்கள் இன்னும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் பிரியமாய் நடக்கணும். இன்னும் நன்மைகளால் ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குவார், நம்ம இன்னும் உயர்த்துவார். அவரை மறந்து விட்டோமானால் இஸ்ரவேல் மக்கள் மீது கடவுளுக்கு கோபம் வந்த மாதிரியே நம் மீது ஆண்டவருடைய கோபம் வரும், நம்மையும் அடிப்பார். சம்டைம்ஸ் சில நேரங்களில் அவர் அடிக்கிற அடியில் நாம் மரணம் அடையவும் நேரிடலாம். அப்படியும் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சங்கரித்து விட்டார் என்று வாசிக்கிறோமே. ஆகவே மேலிருந்து ஒரு அடி நம்ம மேலே விழுறதுக்கு முன்னாடி நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கடைசியாக 5வதாக கர்த்தரை மறந்து போகிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய முடிவை குறித்து சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை மறக்கிறவர்கள் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கற்பனைகளையும் அவருடைய காரியங்களையும் அவருடைய சித்தத்தையும் மறந்துட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சங்கீத புஸ்தகத்தில் 9ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்கிறவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது. தேவனை மறந்து நாம் வாழக்கூடாது. அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐஸ்வர்யவான் லாசருடைய அந்த சம்பவம். அதில் அந்த லாசர் தேவனை அறிந்து ஆண்டவருக்கு பயந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். ஐஸ்வர்யவானை குறித்து வாசிக்கிறோமே லூக்கா 16ஆம் அதிகாரத்தில். அவனும் கூட ஆண்டவரை அறிந்தவன் தான், ஆனால் ஆண்டவரை மறந்து விட்டான். கர்த்தரை அறிந்தவன் தான், ஆனாலும் கர்த்தரை மறந்து அவனுடைய இஷ்டத்துக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் எல்லா அனுபவங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தான். அவன் மரித்த பிறகு நரகத்துக்கு போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். பாதாளத்துக்கு போய்விட்டான். அந்த பாதாளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் உன்னுடைய விருப்பத்தின்படி நீ எல்லா விதமான சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் என்று அங்கே சொன்னார். அதை வாசிக்கலாம் பாருங்களேன். அதற்கு ஆபிரகாம், மகனே,
பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நீ பூமியிலே உயிரோடு இருக்கிற காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். உன் நன்மைகளை அனுபவித்தாய். லூக்கா 16:25 வாசிக்கிறோம். நீ பூமியிலே வாழ்ந்த காலங்களில் எல்லா நன்மைகளையும் அனுபவித்தாய். அதாவது அனுபவித்துக் கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு மரணம் வரும் என்று அவர் யோசிக்கல. ஒருவேளை ஆண்டவர் அவருக்கு அந்த நிலை கொடுத்தாரோ, என்ன இயற்கையான மரணம் வந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் மரித்து போவோம் என்று அவர் நினைக்கவில்லை. திடீரென்று மரித்து விட்டார். அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பாதாளத்தில் இருக்கிறார். ஆக அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை மறந்து வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் பாதாளத்தில் பங்கு பெறும்படியாய் பாதாளத்தை அனுப்பிவிடுவார். அதனால என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று செய்கிற ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். உதவிகளினாலே அந்த ஜெபங்களை ஏறெடுத்து உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்காமல் ஆண்டவரை மறந்துவிட்டு ஆண்டவருடைய காரியங்களை நாம் அலட்சியப்படுத்திவிட்டு ஆணுடைய கற்பனைகள் எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு நம்ம இஷ்டத்துக்கும் வாழ்வோமானால் அதனால் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான அழுகையும் துக்கமும், பலவிதமான கடவுளுடைய தண்டனையும் நம்மேல் வரும் என்று நாம் இப்பொழுது வேத வசனங்களில் வாசித்தோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படாதபடிக்கு கர்த்தருக்கு நாம் பயந்து நன்றி உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். இதில் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று எங்களுடைய உதடுகளினாலே சொல்லுகிறவர்களாய் மட்டும் இருந்துவிட்டு உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய ஆண்டவரே நோக்கங்களையும் உம்முடைய வேத வசனங்களையும் நாங்கள் முற்றிலுமாய் மறந்துவிட்டு கர்த்தாவே பலவிதமான இன்னல்கள், கஷ்டங்கள், கர்த்தருடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாகாதபடிக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகள் மூலமாக ஆவியானவரே எங்களோட பேசி எங்களை எச்சரித்ததற்காய் ஸ்தோத்திரம். இவைகளை எங்களை மனதிலே வைத்துக்கொண்டு பயத்தோடு பக்தியோடு ஆண்டவர் நன்றி உள்ள இருதயத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.